see the product and design workflow. ஒரு ப்ராடக்ட் உருவாகணும், ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் உருவாகணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல போனோம்னா ஒரு டெஸ்லா கார் எடுத்துக்கும். அந்த டெஸ்லா கார் வந்து we need to create from a scratch to a final product. அப்படி இருக்கு அப்படின்னா அதில் அந்த கார் வந்து எந்த ஸ்டேஜை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் RFQ ஸ்டேஜில் இருந்து it should go for concept design, then final design, then it need to go for a process validations and proto sample development, then validation in proto, then production sample development, off tool validation, PPAP, quality approval, mass production trial and delivery to the customer. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து டெஸ்லா காருக்கு நான் ஸ்டீரிங் காலம் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா இட் ஷுட் கோ இன் திஸ் ஃப்ளோ. நான் RFQ ஸ்டேஜில் இருந்து டெலிவரி டு த கஸ்டமர் போகிற வரைக்கும் ஐ நீட் டு ஃபாலோ ஆல் தி ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் டிசைன் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் எ ஃப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. பேசிக்காக இந்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃப்ரம் கான்செப்ட் டிசைன் டு த மாஸ் ப்ரொடக்ஷன் ட்ரையல் வரைக்குமே வந்து த யூஸ் ஆஃப் டிசைன் டூல்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் திஸ் ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் எந்தெந்த இடத்துல சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத வி வில் ட்ரை டு see in the next upcoming slides. So this is the process from engineering point of view. The product should go from concept, design, prototype, verification of the design, pre-production of the design, then it should go for quality, finally it should go for production. Basically ஒரு ஃப்ரெஷரோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச கிராஜுவேட்டோ வந்து நான் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த கான்செப்ட் மட்டும்தான் தெரியும். பட் பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் த சப்ளை செயின். எனக்கு வேணுங்கிற பார்ட்ஸை அவங்க இன்னொரு பையர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது. தென் கோட்ஸ் அண்ட் செக்ஷன், சப்ளையரோட குவாலிஃபிகேஷன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் சப்ளையர் அக்ரிமெண்ட், பைலட் யூனிட் அண்டு ப்ராசஸ் மெட்டீரியல்ஸ். எனக்கு மெட்டீரியல்னு ஒன்று வந்தால் தான் ஐ கேன் கோ ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ நான் இந்த ஸ்டேஜ் ஆஸ் அ டிசைனர், ஆஸ் அ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பர்சன் நான் இந்த ஸ்டேஜில் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா சைமல்டேனியஸாக இந்த ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து ஒர்க் நடக்கணும். அப்போ தான் வந்து ஐ வில் டெலிவர் த ப்ராடக்ட் இன் எ கமிட்டட் டேட். இந்த ஒரு ப்ராசஸ் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இட் ஷுட் கோ ஆல்சோ ஃபார் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். நான் இங்கே கான்செப்ட் டிசைன் இங்கே ஒர்க் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் கான்செப்டும் தே ஷுட் ஒர்க். அதே மாதிரி எனக்கு மேனுஃபேக்சரிங் டிசைன் இருக்குது, ப்ரோட்டோடைப் மேனுஃபேக்சரிங் லைன் இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ், எஸ்டாப்ளிஷ் ப்ராசஸ் அண்ட் ஃபைனலி இட் ஷுட் ஃபார் எ கண்டினியூஸ் இம்ப்ரூவ். ஸோ ஒரு ப்ராடக்ட் எனக்கு வெளியே வரணும் அப்படின்னா I should depend on lot of other stakeholders. Like as a designer நான் வந்து ஒரு கான்செப்ட் போட்டு நான் தரேன், அந்த கான்செப்ட் வந்து ப்ரொடக்ஷனில் போயிட்டு அது வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வெளியே வருது அப்படின்னா இட் ஷுட் டேக் சப்போர்ட் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் சப்ளை செயின், மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ், எவ்ரி ஒன். ஸோ அந்த எவ்ரி ஒன் அந்த சப்போர்ட்ஸ் ஆஃப் எவ்ரி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே ஆஸ் அ mechanical engineering students we have an opportunity to grab a job in the fields. As a RFQ stage, I will not go in depth on from the process, manufacturing, what are all the things. First I will try to give you a short input on what is RFQ, request for a quotation. Meaning I want a car or I want a product from a supplier. So I need to give a request for a quotation. Meaning எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டீம்கிட்டயோ இல்லை வந்து ஒரு கம்பெனிட்டையோ ஒரு டயர் ஒன் இண்டஸ்ட்ரீஸ்டையோ நான் சொல்கிறேன் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ் எ கஸ்டமர். நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து பொருள் வந்து
கீழே போட்டால் உடையக்கூடாது, அதே மாதிரி வந்து பொருள் வந்து 15 வருஷம் தாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இன்புட்டை தான் வந்து ஆஸ் எ கஸ்டமர் ஐ கேன் கிவ் இட் டு எ மை டயர் ஒன் இண்டஸ்ட்ரி. ஸோ த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இஸ் த இன்புட் ஃப்ரம் அ கஸ்டமர். அண்ட் வாட் இஸ் த குவான்டிட்டிஸ், நான் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் பர் மந்த்துக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற இந்த 2 இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அடிஷ்னலி ஏ பவுண்ட்ரி, எனக்கு டிசைன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு. as I tell you what is steering column, ஒரு ஸ்டியரிங் காலம் மேனுஃபேக்சர் எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு டிசைன்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ வருது, இந்த ஒர்க் ஸ்பேஸுக்குள்ள ஐ ஷுட் டிசைன், ஐ ஷுட் மேக் எ ப்ரோட்டோடைப் அண்ட் ஐ ஷுட் டெலிவர் எ ப்ராடக்ட் டு எ கஸ்டமர் இன் த டிசைன் ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸை தாண்டி எனக்கு வெளியே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் கோ த்ரூ RFQ சிம்பிள் வேர்டிங்ஸ்ல இருக்கு. பட் இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ஆஸ் எ கஸ்டமரா தே ஆர் யூசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் த PLM ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் PDM ப்ராடக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம we are not a companies like Tesla or we are not a companies like SpaceX everyone. We are just growing in the industry. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு we are working on data, not in innovation, we are working on data. ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது எனக்கு பழைய ப்ராடக்ட்ல எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்க புது ப்ராடக்ட் தரும்போது எனக்கு இந்த டேட்டால எனக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல எனக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் we will get it from a customer. இந்த ஸ்டேட் இப்போ இந்த டிசைன் ஒர்க் ஸ்பேஸ் பேஸ் மாடல் RFQ ஸ்டேஜ்ல இருந்தே ஆஸ் அ software experts we are trying to use a softwares like Scatia, SolidWorks, Creo, 3D Experience, AutoCAD and NX. These are all the software packages which we are using to give it to a supplier that எனக்கு இந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு இதுதான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு RFQ ஸ்டேஜ்ல இருந்தே வந்து we are trying to use the softwares. The next வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் டிசைன். கான்செப்ட் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு என்ன சொல்லுவாருன்னா வந்து எனக்கு வந்து பொருள் வேணும், அந்த பொருள் கீழே போட்டா உடையக்கூடாது, அந்த பொருளை வந்து இந்த கன்ஸ்டைன்டு பேக்கேஜுக்குள்ள எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி he will give a requirement. So in the stage of concept design what we will try to do means we will try to sketch a 2D as a idea generation, as a visualization of product. We will try to first create a 2D sketches and then we'll go for a 3D model to verify the mechanisms and the boundary conditions. Then in the 2 stageல வந்து பாத்தீங்கன்னா hidden activities என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it will go for a theory estimation. சிம்பிளா theory estimation அப்படின்னா என்னன்னா we all know ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்ல வந்து நம்ம வந்து ஒரு லிங்கேஜ் மேட்ரிக்ஸோ இல்லை லிங்கேஜ் லிவரேஜ் ஆஃப் ஃபோர்ஸஸோ நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நான் லோடு கொடுக்கும்போது அந்த லோடு எனக்கு எண்ட் ஆஃப் த யூசர் அந்த இடத்துல வந்து என்ன லோடாக எனக்கு கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி நான் வந்து like we use trigonometrical formulas like conversion of loads using cos theta sin theta. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து we will try to use the theory estimations for these 2D sketches, and for the 3D model we will try to use the simulation tools to validate the product. So in the stage of concept design itself, jobs where we need involvement of most of engineers. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பின்னாடி இருக்க ஸ்டேஜஸ்ல எனக்கு வந்து ப்ராப்ளம். So as a software packages where we try to use all those software packages is from 2D and 3D creations through all those softwares. This graph is simple சொல்லணும்னா இந்த கிராஃப் வந்து ஒரு என்னதான் நான் வந்து கஸ்டமரா இருந்தாலும் சரி என்னதான் நான் சப்ளையரா இருந்தாலும் சரி all we are working for a cost. இந்த பட்ஜெட் ஃபைனலைசேஷன் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பட்ஜெட்ல தான் நான் வந்து ப்ராடக்ட்டை நான் வந்து தரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வரும்போது இந்த கிராஃப் we should follow.
ட்ரெடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டோட காஸ்ட். ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் வந்து எனக்கு எப்படி போகுது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி டிசைன் எஃபோர்ட்ஸ் ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் காஸ்ட் ஈக்குவல் டூ சேவிங். மீனிங் இந்த ட்ரெடிஷ்னல் டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாரி இருக்கு. அதே சிமுலேஷன் ட்ரிவன் டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாரி இருக்கு. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரீ டிசைன் ஸ்டேஜ் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் ட்ரெண்டிங்லேயே வந்து டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணும்போதே, இந்த ப்ரீ டிசைன், இந்த கான்செப்ட் டிசைன் ஆர் த புரோட்டோ டிசைன் டெவலப்மெண்ட்லேயே வென் ஐ ட்ரை டு யூஸ் த சிமுலேஷன் டூல் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட், தென் நான் ப்ராஜெக்ட் காஸ்ட்ட வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கம்மி பண்ண முடியும். இதே ட்ரெடிஷ்னல் டிசைன் ப்ராசஸ் நான் போனேன் அப்படின்னா, நான் வந்து காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிருவேன். டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஹை காஸ்ட் ஐ வில் ட்ரை டூ யுட்டிலைஸ். ஸோ ஒரு சிமுலேஷன் டூல் நம்ம சிம்பிளா நினைக்கிறோம் இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ஆர் இட்ஸ் அ வே தட் வி ட்ரை டூ வெரிஃபை அவர் மாடல். பட் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா, ப்ராஜெக்ட்டோட காஸ்ட்ல அரவுண்ட் 70% ஆர் 80% இட் வில் டேக் during the design development or the construction. சப்போஸ் இந்த ஸ்டேஜ்லாம் முடிஞ்சு எனக்கு ஃபைனலா இந்த ஸ்டேஜ் நான் டெலிவரிங் த ப்ராடக்ட் டு த கஸ்டமர் இந்த ஸ்டேஜ்ல நான் போயிட்டு எனக்கு வந்து ஒரு எரர் வந்துச்சு. இல்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜோ, இல்ல வந்து ஒரு ஃபெட்டிக் ஃபெயிலியரோ வருது அப்படின்னா, திங்க் இந்த இடத்துல நான் எவ்வளோ காஸ்ட்ட நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த எரர நான் ரெக்டிஃபை பண்றதுக்கு அப்படின்ட்டு. So when we try to utilize the simulations tools, like from static la irundhu to the explicit simulations varaikkum when I try to use the simulations tools, my cost at the final stage of investment is less and error at the final stage will be very less. So this is the advantage of simulations tools in the current design industry, current design process flow. So basically simulation, I will try to cover this. What is the simulations and what types of simulations are available in a current trend, from static equilibrium to a dynamic response. Simple static equilibrium அப்படிங்கிறது எனக்கு வந்து linear FEAs where I will try to apply a load and I try to fix at the other end of the case. Suppose if I take a cantilever beam, I will try to fix one end and try to apply the load at the other end, so that I will try to calculate what is the deflection and what is the maximum amount of strain or stresses in the part. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு லீனியர் FEAவா இருக்கும். நான் லீனியர் FEAs எந்தெந்த இடத்துல இருக்கு? ஆஸ் ஐ செட் நான் டிசைன்ல மட்டும் நான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. ஃப்ரம் டிசைன், நெக்ஸ்ட் இட் வில் கோ ஃபார் மேனுஃபேக்சரிங், தி நெக்ஸ்ட் இட் வில் கோ ஃபார் அசெம்பிளி லைன் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டா வரும். இந்த இடத்துல இந்த அசெம்பிளி லைன் டெவலப்மெண்ட், இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் கோ ஃபார் எ நான் லீனியர் FEA சிமுலேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து ஹாட் ரோல்டு பார்ட்டு, அதே மாரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் சிமுலேஷன் ஆர் அசெம்பிளி சிமுலேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் கிராஷ் லைக் எ கொலாப்சபிள் சிஸ்டம். நான் வந்து என் காரை வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். ஒரு 60 km/hல வந்து நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் போயிட்டு ஒரு இடத்துல ஹிட் ஆகும்போது, என்ன மாரி டைனமிக் லோட்ஸ் அண்ட் வாட் ஆர் த மேக்ஸிமம் டேமேஜஸ் இட் வில் ஹேப்பன். So it will try to cover through this explicit simulations. And finally is the impact, very high impact dynamic response. So these are all the various stages or various field where we can try to utilize the simulation softwares. This is another example from component level to a full column or from a full structural body simulations. If we will try to do a linear simulations from the stage of design development and to the final stage of like a flow simulation or like aerodynamical simulations and structural impacts, vibrational simulations for a full structural complete structure. And if we take what are all the stages in simulations or
as a linear and non-linear stages. We can start from one-dimensional simulation, a free body simulation, to two-dimensional and three-dimensional simulations used in the vast areas from design, manufacturing to validation. From a concept design to the final validation of the product, we are trying to use those simulation softwares. Other than the interactive tools, we are using a MATLAB or programming tools to solve the finite element equations. This is a solver where we can try to import the equations of a body through stiffness matrices and through the force equations and the displacement equations, and we will try to get the final results from it. So for the basic simulations where we are trying to apply the linear material, only the Young's modulus and Poisson ratios, we can use these softwares, CATIA, SolidWorks, Creo, Autodesk for a basic simulations. And for meshing and solving of nonlinear problems, we use ANSYS, HyperTools, Meshwork, Ideas for meshing, and ANSYS, Autodesk, Mark, Abacus, Simulation X, Simulia, LS Dyna, Explicits for a tool for solving and post-processing, and also a manufacturing simulations. A forming kind of deformed softwares which we are trying to utilize in the field of manufacturing itself. Next, coming to the topic of what are all the job trends in the field of automotive design, especially on a design, we can classify the design oriented jobs from an industrial designer, mechanical engineering design engineer as a simulation engineer, design engineer for the field of vehicle integration, tool design engineers. These are all the 5 trending jobs for a industry, what the industry persons are looking for. From a conceptual design, then mechanical engineering design would go for the mechanism of simulations or mechanism validations, the final product informations giving in using a computer CAD. And design engineer simulations will try to validate the product by giving, if we are going the extreme load, the product will fail or it will withstand the loads or not. Then the design engineer vehicle integrations, he will try to assemble all the products with respect to the assembly sequence, with respect to the assembly timings. The if we take example, நம்ம வந்து Hyundai நம்ம சொன்னோம் அப்படின்னா every 10 seconds or 30 seconds they are producing a car அப்படின்னா we need to optimize the time in each stages of assembly. So அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதோட ஒர்க் வந்து வெஹிக்கிள் இன்டிகிரேஷன். டூல் டிசைன் இன்ஜினியர்ஸ், ஃபைனலி என்னதான் நான் ப்ராடக்டை வந்து நான் வந்து டிசைனில் கேரில் நான் போட்டாலும் இட் ஷுட் கோ ஃபார் மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது எப்படி நான் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் எந்த ஸ்டேஜில் வந்து நான் பிளாங்க் கட் பண்ணணும், பிளாங்க் கட் பண்ணிவிட்டு ஸ்டாம்பிங் நான் பண்ணணும், ஸ்டாம்பிங் பண்ணிட்டு ஐ ஷுட் கோ ஃபார் ப்ரெஸ்ஸிங். ஸோ அந்த சீக்வன்ஸில் டூலோட டிசைன் எந்தெந்த ஷேப்புக்கு நான் கொண்டு வந்து ஃபைனல் ஷேப்புக்கு நான் எப்படி எடுத்துட்டு வருது அப்படிங்கிறதான ஒர்க் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டூல் டிசைன் இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ இந்த கரண்ட் ஸ்டேட்டில் we all have an opportunity in these fields. As a topic for today's discussion, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா expectation of industries from fresher. எந்தெந்த ஏரியாஸில் we need an basic knowledges from the fundamentals of engineer in the domain of core mechanics. அடுத்தது நான் ஒரு இண்டஸ்ட்ரியோ, நான் ஒரு Tier 1 இண்டஸ்ட்ரி, Tier 2 இண்டஸ்ட்ரி, இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்து I am trying to go for a job or I am trying to go for a interview அப்படின்னா we should have some basic knowledge on the product functionality. அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட அவுட்கம் என்ன, அந்த இண்டஸ்ட்ரியில் வர ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் ஆர் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத we should get some knowledges. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் அண்ட் சிமுலேஷன் நாலேஜஸ் அண்ட் ஸ்டடிங் கேப்பபிலிட்டி டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிராயிங். ஒரு டிராயிங் நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த டிராயிங்கில் இருந்து ஜென்ரலாக வந்து கரண்ட் லைவ் ட்ரெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் நான் கொடுக்கணும். அந்த டிராயிங்கை வச்சு மை சப்ளையர் ஆர் மை
co-workers need to develop a plot. அப்படின்னா அந்த டிராயிங்கில் நம்ம எந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், அந்த டிராயிங்கை நமக்கு வந்து படிக்க தெரியணும். அந்த டிராயிங்கில் எல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்ன கொடுக்கணும், டாலரன்சஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே. ஸோ அதுக்கு நமக்கு டிராஃப்டிங் நாலேஜ் தேவை. அதே மாதிரி கால்குலேஷன்ஸ் டூல்ஸ் யூசேஜ். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்டர்நெட்டில் நம்ம போய் எடுத்தோம்னா சிம்பிளாக பெண்டிங் டார்க்கு ஆர் பெண்டிங் ஆங்கிள், அதுக்கான கால்குலேஷன்ஸ் டூல்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும். அது ப்ளஸ் வந்து ஃபைனலாக வந்து டிஎஃப்எம்ஏ இந்த சென்ஸ் வந்து டிசைன் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். ஒரு ப்ராடக்ட்டு நம்ம எடுத்தோம், எக்ஸாம்பிள் வந்து ஒரு டோர் லேட்ச் நான் எடுத்தேன் அப்படின்னா அது எப்போ ஃபெயில் ஆகும், எத்தனை சைக்கிள்ஸ்க்கு அப்புறமேட்டு ஃபெயில் ஆகும், எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் அண்ட் திங்கிங்லாம் வந்து டிஎஃப்எம்ஏஸில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் நாலேஜஸ் இருக்கணும். இஃப் யூ டேக் வாட் இஸ் த ஜாப் ப்ரொஃபைல் ஃபார் டிசைன் இன்ஜினியரிங் drawing, he need to have a CAD knowledge for creation of new model, preparation of finite element models from CAD. CAD இருந்து சிமுலேஷன்ஸுக்கு மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு you should be capable of doing that. Then post processes and solvers to execute the tasks. Correlation of CI results. நான் ஒன்ஸ் நான் சிமுலேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் அப்படியே அந்த டெஸ்ட் வேல்யூஸை நான் அப்படியே சொல்ல முடியாது. I need to correlate with some other existing model or new model or the proto developed model. So we should have the capability for doing this exercise. And like hyper mesh or some meshing tools to create a preprocessor and abacus for post processing. And finally, from the knowledge of the 4 வருஷம் நம்ம படிச்சதுல இருந்து understanding of strength of materials, mechanics, everything. So if you take a profile for a design engineer, he should have this kind of knowledges in the field of when you're trying to apply for a design engineer. Other than this, what are all the 5 skills that recruiters are looking for means flexibility, communication skills, honesty and integrity, punctuality and determination, and loyalty. As a student, as a and the 4 years of engineering லைஃப்ல வந்து இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் லைக் ஆன் தி கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வி ஷுட் ஹாவ் திஸ் ஸ்கில்ஸ் ஸோ தட் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அட் த டைம் ஆஃப் ஒர்க்கிங். See, last decade or last 2 decades back எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா as a design engineer or as a product engineer, what we are working now, my superior or my boss will give a work and I have to finish that work. But the current trend of industry or the current trend of job, what we are doing is, it is all a responsibility driven jobs, meaning அந்த ப்ராடக்ட்ல வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும், அதை வந்து கஸ்டமர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பாஸ் வந்து இந்த வேலையை செஞ்சு முடிப்பா அப்படின்னு சொல்லுவார். பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரிவன் ஜாப்ஸ். நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். நைட் 10 மணியா 2 மணியா அதெல்லாம் நம்ம அந்த ஜாபை வி ஷுட் டன் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் டேக்கிங். அதர் தேன் திஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், அனலிட்டிக் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் and customer focuses, how we are focusing the customer at what time and how we are flexible to the customers by honoring our commitments, like all those things. And innovation thinking and other skills of finally of time management. As we said, we are Indian customers or we are Indian manufacturers, we all need to bound to this time management where we need to focus and deliver the product in a time. So these are all the skills, basic skills we are looking from a fresher, so that we can develop. எனக்கு இதுல எந்த ஸ்கில்மே இல்லை அப்படின்னா we will leave. If he has some skills, then we will take him and we will try to train the person to adapt in an industry. So that is the current trend of industry, what the industry is doing now. So this ends my presentation and thank you all for listening throughout the session. Thank you all. Thank you so much, sir, for your wonderful speech. It's really an amazing experience for us. உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட் கேட்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் ஆஃப் செஷன்ல உங்களுக்கான டைம் இருக்கு, யூ கேன் ஆஸ்க் யுவர் queries. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மோகன்ராஜ் சார்.
Here's the time to invite our next chief guest, Mr. Vijay N. Nair, sir. National Manager, CAT Center, Liveware Training Services, Chennai. Basically, he belongs from teaching community and started as lecturer in esteemed institution. He had more than 12 years of relationship with CAT Center and divisions. He has a responsibility in CAT Center and Liveware across the globe. Now, he is the part of developing the courseways and curriculum for both CAT Center and Liveware, focusing new methodology for training and services. He is good an entrepreneur and developed more than 100 entrepreneurs become to start their career. We feel excited to invite you to this meeting, sir. I request our chief guest, Mr. Vijesh N. Nair, sir, to start his golden words with our participants. We welcome you, sir. Thank you, madam. Thank you very much for the opportunity. Good afternoon, friends. I hope everybody is doing good. There are two thank yous which I wanted to extend in the beginning. நான் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி அப்படின்றவர் மண்டே டு சாட்டர்டே நைட் வரைக்கும் நம்ம டஃப்பா இருப்பாங்க. சண்டே இஸ் அ டே வேர் தே ரிலாக்ஸ். Irrespective to that, Mr. Mohan Raj has all the way came to our session addressing all of you. Mr. Mohan Raj from Rane is a great resource. Okay, like he addressing you, it is a bliss all of you had. I'm sure நீங்க எல்லாருமே நிறைய புது பாயிண்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நம்புறோம். கத்துட்டது ஓகே, டவுட்ஸ் இருக்கணும், அதை தயவு செய்து கிளியர் பண்ணுங்க. இன் இண்டஸ்ட்ரி இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க், உங்களுக்கு இந்த வாய்ப்பு வர வாய்ப்பு இல்லை, ரைட்? நம்ம வெளியே போய் நாளைக்கு போய் நான் சாரோடைய செஷன் அட்டன் பண்ணேன், எனக்கு ஒரு டவுட் கேட்கணும், நான் சாரை போய் பார்க்கணும் அப்படின்னா மேபி அவருக்கு விருப்பம் இருந்தாலும் கீழே இருக்கவங்கள அந்த பணியின் காரணமாகவோ இல்லை பொறுப்பின் காரணமாகவோ கொண்டு போக வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அவர் ஃப்ரீயா உங்ககிட்ட வந்து பேசுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு டூ இஸ் ஆஸ்க் as much as questions related to your career and do well. All right. So thank you very much to Mr. Mohan Raj for doing such a fantastic presentation. Second thing, for all of you being here, right? So இதுக்கு மேல நம்ம செஷனுக்கு போயிடலாம். I don't have presentation because Mr. Mohan Raj has explained it in a very exclamatory way. எல்லாருக்குமே இதோட தெளிவா யாராலையுமே சொல்ல முடியாது. Now எனக்கு ஒரு 4-5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும். நம்பர் 1, சார் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இல்லை மெக்கானிக்கல் சார்ந்த துறையில படிக்கிறேன். இப்போ நீங்க டிசைனை பத்தி இவ்வளோ பேசுனீங்க, இப்போ டிசைனிங் துறையில இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம பல மாணவர்கள்ட்ட கேட்டது, அதனால நீங்க கேட்கறதா நினைச்சு நானே கேட்கிறேன். There are a lot of responsibilities, there are a lot of roles available for a capable mechanical designers, not only mechanical, any designer for that matter. எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இது வாய்ப்பை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, if you go back and check the Indian engineering ranking, we are in a very respectable position number. All right. So Indian engineers have our own value in the global market. Indian engineers have our own value in the global market, which gives them two opportunity. Number 1, if we are really capable, good. Okay, what is the meaning of capable, good? Or round sir soltaru, adutha naanum solla poren. Okay, if we are really capable and good, there are companies awaiting to pull you out and make you work in abroad. Grand கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இது 1. 2, இல்ல எனக்கு அப்ராட் எல்லாம் போக விருப்பம் இல்லை, பட் ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் கிரேட் கம்பெனிஸ். வேண்டாம், இன்னைக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் ரொம்ப பெருசு. ஸோ யூ ஒர்க் ஃப்ரம் யுவர் கண்ட்ரி, யூ ஒர்க் ஃப்ரம் யுவர் பிளேஸ், யுவர் டவுன், யுவர் ஹவுஸ், ஆர் ஃப்ரம் அவர் லோக்கல் ஆஃபீஸ், பட் பி பார்ட் ஆஃப் மை கம்பெனி. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த குட் கிரேட் designers, employees, mechanical staffs are great. 1, to work in big companies even at abroad, or even be part of them and work from our own place. இது ரெண்டுமே இருக்கு. இது 1. 2வது,
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நான் முன்னாடியே சொன்னேன், குளோபலி இந்தியன் இன்ஜினியர்ஸ்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. ரைட், த கைண்ட் ஆஃப் வேல்யூ ரெப்யூட்டேஷன் வி கிவ் டு தி எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் தி பேயிங் கெப்பாசிட்டி, ஆர் நம்ம வந்து லேபர் எல்லாம் ரொம்ப கன்சிடர் டு தி அதர் கண்ட்ரிஸ் வி ஆர் சீப்பர். ஸோ இதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கம், இதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இந்த டிசைனுக்குள்ள நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், பட் டிசைனுக்குள்ள எனக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? அதுல நிறைய வேலை இருக்கு. நான் ஏன் டிசைன் ஸ்கூல்ல ஸ்பெசிஃபிக்கா வரணும்? ஸோ மேட்டர் இஸ் த டிசைன் ஹேஸ் லாட் ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சும்மா சொல்லணும் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பல செக்மெண்ட்ல வேலை வாய்ப்பு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஷிப் பில்டிங்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏரோஸ்பேஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மிஷினரிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அப்ளைடு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஹோம் அப்ளையன்சஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சர்வீசஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி மெக்கானிக்கல்குள்ளேயே பல டைப்பா இண்டஸ்ட்ரீஸ் பிரியுது. இப்போ நம்ம பண்ற இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற சின்ன ஸ்க்ரூல இருந்து நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போற கோகோ கோலா பாட்டில் இல்லைன்னா தண்ணி பாட்டில் வரைக்கும் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருசா இருக்கு. When I say design, it includes design, analysis, simulation, management, everything together, right? So ஒரு காமன் இல்லைன்னா ஒரு 10,000 பேர் காம்படிட் பண்ற இடத்துல ஒரு ஸ்பியருக்கு போய் நான் நிக்கிறதும், காம்படிஷன் கம்மியா இருக்கிற இடத்துல நான் அந்த காம்படிட்டிவ் வெட்ஜை டெவலப் பண்ணி போய் குவிக்கா க்ரோ ஆகுறதுலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ டிசைன் ஹேஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் amicable, attractive engineers, be it civil, be it mechanical, whatever it is. But நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பலருக்கும் இந்த ஆப்ஷன் தெரியறதில்லை. மோகன்ராஜ் சார் சொன்னாரு, கம்பெனி என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஒருத்தர்கிட்ட இருந்து, ரொம்ப தெளிவா சொன்னாரு. இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது பேசிக் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ். அவரு சொன்னார் இதுதான். இது நான் என் பாஷையில் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரா போன் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு 206 போன்ஸ் உடம்புல இருக்கு, ரைட்? இது எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தர் தலை சிறந்த இன்ஜினியரா மாறுறாரு அப்படின்னா அவரு அந்த 4 வருஷத்துலயோ 6 வருஷத்துலயோ அந்த காலேஜ்ல படிச்ச எக்ஸ்ட்ரா நாலேஜ் அதுதான் அவர் என்ஜினியர் அப்படின்னு மாத்துது. இதை மார்க்குக்காக படிக்காம, அது இது நம்ம கல்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா அழகா 4 வருஷத்தை இல்லைன்னா 6 வருஷத்து 6 வருஷத்து 2 வருஷம் நான் எக்ஸ்ட்ரா சொல்றது உங்களுடைய பேக் பேப்பர் தீர்த்துக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து பிஜி எல்லாமே சேர்த்து சொல்றேன். 90% ஆஃப் பீப்புள் கம்ப்ளீட்ஸ் their graduation in 4 years, வேலைக்கு போயிடுவாங்க. பிஜி ரொம்ப கம்மி, ரைட்? ஸோ இந்த 4 வருஷத்தை எக்கச்சக்கமான பேப்பர்ஸை உடைச்சு கிளாஸ் டெஸ்ட்ல இருந்து செமஸ்டர் வரைக்கும் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிட் யூ நோ சம்திங்? இன் அவர் எஜுகேஷன் சிஸ்டம், எஸ்பெஷலி இன்ஜினியரிங், நமக்கு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது த மோஸ்ட் எசென்ஷியல் பிளஸ் எனிபடி கேன் லேர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான், ரைட்? கம்பேர் டு தி அதர் கண்ட்ரிஸ். பட் இதுல என்ன பண்ணணும்? நான் முன்னாடியே சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா போன், மார்க்குக்காக படிக்காம யூ ஷுட் ஸ்டடி ஃபார் நாலேஜ். இண்டஸ்ட்ரீஸ்ல பாருங்க, 90% இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், 85% மேல இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த கம்பெனிஸ்லயும் சொல்ல மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் மார்க்ஸ் இஸ் எசென்ஷியலி இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேஜர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ knowledge with basic complete understanding, not just marksங்க. ஸோ இந்த நாலேஜ் இருந்துட்டாலே நம்ம மேல எவ்வளவு வேணா கட்டிக்கலாம். ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரமே இல்லாம நீங்க என்னென்னலாம் டிசைன் பண்ணி தூக்கி வச்சாலும் அது விழுந்துடும் ஒரு லெவலுக்கு மேல. சிமிலர்லி, இஃப் வி ஹாவ் நோ ப்ராப்பர் ஃபண்டமெண்டல்ஸ் இன்ஜினியரிங் நாலேஜ், நீங்க அதுக்கப்புறம் எடுக்க நினைக்கிறது எல்லாமே தப்பா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூ ஆர் இன் காலேஜ், மார்க்குக்காக படிக்காம அந்த கான்செப்டை புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சு படிங்க, அப்ளை பண்ணி படிங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். வாட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள், வாட் இஸ் பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொன்னா அது உங்களால ஒரு கான்செப்ஷனா சொல்ல முடியறது இல்லாம தெளிவா உங்களால இதுதான் இது அப்படின்னு அப்ளிகேஷனா சொல்ல முடிஞ்சது என்றால் யூ ஆர் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டூடெண்ட்.
இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்க ஐயோ இது வரைக்கும் நான் படிக்கல, இதுக்கு மேல நான் எப்படி படிக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. இன்னொரு தடவை 2 தடவை அந்த பழைய கான்செப்ட் இன்னைக்கு எல்லாமே வீடியோ வரைக்கும் வந்துருச்சு. நம்ம போய் கஷ்டப்பட்டு புக்ல எடுத்து மார்க் பண்ணி, இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல நோட்ஸ் எடுக்கணும். எங்க வாத்தியாருங்கெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, அவங்க அதனாலதான் நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம். பட் இருந்தாலும் அதை சொல்லணும். எங்க வாத்தியாருங்க வந்து கிளாஸுக்கு போர்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க. லெக்சரர்னு பேரு, லெக்சர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி செக்ரிகேட் பண்ணி நாங்க படிக்கணும். பட் இன்னைக்கு ஸ்டாஃப் இதெல்லாம் பண்ணி நமக்கு மார்க்ஸ் என்ன சொல்றது, காமா ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் காலேஜ்ல சொல்லி தராங்க. சோ மச் சொஃபஸ்டிகேட்டட் வி ஆர். அதை நம்ம கொஞ்சம் தெளிவா படிக்கணும். 1. 2, இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போகணும் அப்படின்னா இப்ப இந்த சார் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், எத்தனை சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு அதுக்குள்ள கான்ஃபிடென்ட்டா டிரைவ் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது தான். லேர்னிங் சாஃப்ட்வேர் இஸ் வேஸ்ட் இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு பிளே இன் இட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பப்ஜிங்கிற மாதிரி கேமோ இல்ல வேற ஏதாவது ஒரு கேமோ, ரைட், வி ஸ்பெண்ட் அவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் இட். அம்மா போய் ஒரு 10 ரூபாய்க்கு என்ன சொல்றது, ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு சொன்னா கூட நம்ம கேட்கவே மாட்டோம். வி புட் அவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் இட். இந்த சேம் டைம் இஃப் வி கண்டக்ட் சம் அதர் என்ன சொல்றது கிளாஸோ வேற ஏதாவது இதோ இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வேசிலேட் ஆகும். ஸோ நான் என்னுடைய சாஃப்ட்வேர் ட்ரைனிங்குக்கு இல்லைன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போஷருக்கு என்ன ரோல் கொடுக்க போறேன், ஒரு பப்ஜியோ இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சேர்ந்து விளையாடுற மாதிரி அந்த கேமுக்கு நான் கொடுக்கக்கூடிய மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன்னா, இல்ல ஒரு லீஸ்ட் பாதரைசேஷன் தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரீஸ்ல அது சொன்னா வேலை தராங்கன்னு யாரோ சொன்னாங்க, ஸோ தெரிஞ்சுக்கிறேன். இது ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம படிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், நிச்சயம் நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸ் மீன்ஸ் உங்களுடைய இன்ஜினியரிங் பிளஸ் சம் அடிஷனல் சாஃப்ட்வேர் நாலேஜ் will pull you to the great heights in the great industries. டவுட்டே இல்லை, ரைட்? இன்னைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நல்ல பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் கிடைச்சிட மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. கீப்பிங் மிஸ்டர் மோகன்ராஜன்ல ஐம் டெல்லிங் திஸ், ரைட்? இப்போ ஒரு R&D அவரு தெளிவா சொன்னார், உங்களுக்கு கொஞ்சமா நல்லா இருந்தா போதும், அதுக்கப்புறம் நாங்க எடுத்து டெவலப் பண்ணிடுவோன்றாரு. On the other hand, there are a lot of students who are still roaming without proper jobs. So இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது, நீ என் கிளைக்கு என் லெவலுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டோ ஃபீலிங்கோ நாலேஜோ இருந்ததுன்னா போதும், எல்லாமே ஒருத்தனுக்கு ஒத்து வராது. ஒண்ணுல நல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து நாங்க டெவலப் பண்ணிடுவோம். அந்த ஒண்ணுங்கிறது அந்த பேசிக் நாலேஜ் சாஃப்ட்வேர். பட் இது எதுவுமே நம்ம ஒழுங்க கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணலன்னு வைங்களேன், அது கொஞ்சம் டஃப். ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜ் which you will get only from your engineering college. நீங்க படிக்கக்கூடிய பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங் காலேஜ்லயோ சொல்லி கொடுக்கறத நாம தெளிவா புரிஞ்சு, மார்க்குக்காக இல்லாம புரிஞ்சுக்கணும். மார்க்கும் முக்கியம், புரிஞ்சு படிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது சாஃப்ட்வேருங்கிறது எசென்ஷியல், ஏன்னா அது இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாமே சாஃப்ட்வேர் தான். அந்த டிஷ் டிவி தப்பா போச்சா உடனே ஒரு டெக்னீஷியன் வந்து சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான். அந்த மாதிரி எது வந்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் ரோல்ல போகுது. The essential role of softwares in mechanical industries are heavy. So அதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, விளையாட தெரிஞ்சுக்கணும். இது பண்ணா அது வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லாம இதனால இது கொண்டு போய் அதை பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு பிளே இன் த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத 2வது பாயிண்டா சொல்லியிருந்தேன். 3வது மார்க்கெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. குளோபல் லெவல்லையோ இந்தியன் லெவல்லையோ there are a lot of companies which recruit people like us. You have to believe me, ஒரு வருஷம் ஆவரேஜா நான் ஒரு 2000 இன்ஜினியர், நான் ஒரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியோட ஹெட். உங்களுக்கு எல்லாருக்குமே கேட் சென்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we are the Asia's number 1 ட்ரைனிங் கம்பெனி. CAE, CAM, CAD இந்த மாதிரி டூல்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். யாருக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். மிஞ்சி போனா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிக்காரங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம், ரைட்? ஸோ we purchase software from somebody, we train right from students to the employees of the company, right? நான் ஒரு வருஷம் ஒரு 2000 இன்ஜினியர் அக்சஸ் பண்றேன். யோசிச்சு பாருங்க, இதுல 2000ல ஒரு 1000 பேர் இல்லைன்னா 1500 பேர் எடுத்தாலே பெரிய விஷயம். ஸோ ஒன் சைட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னுடைய அப்ராட் வேலைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இந்தியன் சென்டர்ஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு ட்ரைனிங் கம்பெனியான எங்களுக்கே இவ்வளவு சாட்டிஸ்ஃபை வரல அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட், இப்போ நீங்க காசு கொடுத்து ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க,
இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வாங்குறீங்க, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், ஒவ்வொரு கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் மணிங்கிற ஃபார்முல கொடுத்து ஒரு ப்ராடக்டா வாங்கிட்டு வரோம் இல்லையா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லாருமே மொபைல்ல இப்ப இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மொபைலை வச்சுட்டு வேற ஒரு மொபைல் வாங்கணும்னா எந்த மொபைல் பேரை சொல்வீங்கன்னு கேட்டா சத்தியமா 95% ஆஃப் பீப்புள் ஹியர் will not name the current mobile what you are using. ஆமா தானே? என் கையில என்ன மொபைல் இருக்கோ, என்ன மாடல் இருக்கோ, அதே மாடலை நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம், பசிக்குது, இன்னொரு தோசை போடுங்கன்னு கேட்போம். ரைட், சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம், பத்துல கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்போம். மொபைல் வாங்க போறோம், இன்னொன்னு வாங்க போறோம், இது பிடிக்கல, சேம் மொபைல் கொடுங்கன்னு கேட்கவே மாட்டோம். இதை கம்பேர் பண்ண போறோம். எனக்கு இதை விட how do I say, என்னுடைய ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் சூப்பரா வரணும். பேக் கேமரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணணும். ஸோ ஜூம் பண்ணாலும் எனக்கு அந்த பிக்சல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வரும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நொடிக்கு நொடி மக்கள், அதாவது இந்த பையஸ் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது தான் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய சேலஞ்ச். அவங்க அது மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ யாருடைய தேவையை அடிப்படையாக கொண்டு நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கன்சியூமர். ஸோ வென் யூ பை அ ப்ராடக்ட் யூ ஹாவ் 10,001 expectations from the product which you are going to buy. ஆமாவா இல்லையா? ஒரு சாதா பேனால இருந்து, பைக்ல இருந்து, மொபைல்ல இருந்து என்ன வாங்கினாலும் சரி, the expectation is huge from the current product or from the expectation what you have. So இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இந்த பிராண்ட்ஸ் இருக்கு. அது எந்த பிராண்டா வேணா இருந்துட்டு போட்டு, ஒரு கார் எக்ஸாம்பிள், கார்னா டாட்டாவோ இல்ல சுசுகியோ மாருதியோ whoever it is. So when they wanted to meet the expectation of the customer, they wanted to have the right people in place with the right knowledge. So in the right people in place fill பண்றதுக்கு லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் they are spending. Still lot of companies are facing challenge to hire the right people. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 10 பேரோ 12 பேர் தான் இப்பயும் கிடைக்கிறாங்க. ரைட்? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கும் பலருடைய ஃபீலிங், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம், யாரும் வர மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க, கம்பெனிஸ் வந்து காலேஜுக்கு வராது, இல்ல நான் போய் கேட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பாங்க. நான் இது ஒரு பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த விரக்தி நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாது. வாட் ஐ நீட் டு கெயின் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இண்டஸ்ட்ரி வாண்ட்ஸ் இஸ் ஸ்கில். ரைட்? இந்த எக்ஸ்பீரியன்ஸை குவிக்கா கெயின் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வேற மாதிரி, என்ன சொல்றது, யூனிவர்சிட்டியும் சரி ஏஐசிடியும் சரி நம்மள வேற மாதிரி டிரைவ் பண்ணுது. இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் ஹாஸ் ஹியூஜ்லி யூத் பாப்புலேட்டட். அரௌண்ட் 50-55% ஆர் யூத். மீன்ஸ் 30-35 வயசு கீழே உங்களை மாதிரி. எங்கிருந்து போய் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கிறது? ஸோ we cannot expect experience from every good employee. At the same time, can I work as per the industry அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ முன்னாடி நல்லா படிங்கன்னு சொல்லிட்டோம். சாஃப்ட்வேர் எடுத்து படிக்கணும், படிக்கிறது சும்மா தெரிஞ்சுக்கணும்னு படிக்காம அதுல விளையாடணும் அப்படின்னு படிக்கணும். There are a lot of options, hell lot of options available in the software. How will I learn everything fantastically? ரைட்? மூணாவது நான் இப்ப சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸுக்கு ஈக்குவலா நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது, நம்மளோட யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஏஐசிடியே நம்மளை சஜ்ஜமாக்குது. இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூ கேன் ட்ரை ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். பட் இன்னைக்கு கம்பெனிஸ்குள்ள இன்டர்ன்ஷிப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அங்க ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் அப்படிங்கிறது. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும். நான் இந்தியால இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜினியரா இருக்கலாம், but I will be working for some other American product or German product or Euro product, whatever it is. Time management is most important. But adu eppadi with regard to this, how will I get into some internships related to my domain? Internship பண்ணலாமா? ரெண்டாவது, project பண்றோம். It is essential that every third year and final year student do project in engineering. இந்த ப்ராஜெக்டே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்
நம்ம இந்த 2.5 வருஷத்துல இல்லைன்னா 3 வருஷத்துல இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்ல இருந்து இன்ஜினியரிங் ஆஸ்பிரேஷனா என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு செய்முறை விளக்கத்துக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் சொல்றோம். பட் இதுல ஒரு வருத்தத்துக்குரிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 95% மாணவர்கள் இத ஒரு மார்க்குக்காக வெளியே காசு கொடுத்து வாங்கி அங்க ஒரு அலைன்மெண்ட் வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் சொல்லிடு, இப்படி திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லிடு அப்படின்னு ஒரு 10 கொஸ்டின் கேட்டு ஆன்சர் ரெடி பண்ணி வந்து ப்ராஜெக்ட் காமிச்சு மார்க் வாங்கி வெளியே வர்றதுனால எந்த விதமான பயனும் இல்லை. கேன் வி டூ த ப்ராஜெக்ட் பை ஆர் செல்ஃப்? அது டிசைன்லயும் இருக்கலாம், தவறே கிடையாது. டிசைனாவும் இருக்கலாம், இல்ல ப்ராசஸாவும் இருக்கலாம், மிஷினரி என்ன வேணா இருக்கலாம். கேன் வி ஹாவ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் டூயிங் ப்ராஜெக்ட் பை அவர் ஓன்? இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம என்ன 3.5 வருஷத்துல ஆரம்பிக்கிறது, மேபி 3 வருஷத்துலயே நம்ம இந்த பிளான் போட்டு ரன் பண்ணா நல்லா இருக்கும். பட் இந்த தில்லு, இந்த திமிரு உங்களை எங்கேயோ கொண்டு வைக்க ஆரம்பிக்கும். தில்லு திமிருங்கிற வார்த்தை யூஸ் பண்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. ரைட், இன்னைக்கு நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு மார்க் வாங்கி வெளியே கொண்டு போய் ஒரு கேட்கிற கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வியே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு யாராவது கேட்பாங்க. அடுத்த மெயின் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டை பத்தி. நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் 2 லைன்லயே உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் என்ன, நீங்க எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னு ஒரு எம்ப்ளாயரால இல்ல ஒரு இன்டர்வியூவரால தெரிஞ்சுக்க முடியும். தப்பா இருந்தா மோகன்ராஜ் கேள்வி பாருங்க. நீங்க சொல்ற ஒரு லைன் 2 லைன்லயே they will be able to understand how good are we in engineering, right? So can we do the projects by our own? in design ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பண்ணீங்கன்னா டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா கிடைக்கும். Okay, so first is basic knowledge, second is playing in the web softwares, third start doing the projects by yourself, நாலாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சு நடந்துக்கிறது. இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரியறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ரைட், 90% we could able to grab how industry is expecting from me. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு நௌக்கரி மாதிரி வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு FEA இன்ஜினியர், இல்லைன்னா ஒரு சிமுலேஷன் இன்ஜினியர், இல்லைன்னா ஒரு டிசைன் இன்ஜினியர், அந்த ஒரு கீவேர்டை கொடுத்துட்டா போதும், எவ்வளவோ கம்பெனிஸ்ல எவ்வளவோ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அது வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்போ போய் நீங்க ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா நௌக்கரியில கிட்டத்தட்ட 28,000 இருந்து 36,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அக்ராஸ் தி கண்ட்ரி. ரைட், ஸோ இவ்வளோ டிசைன் இன்ஜினியர்ஸ் இருந்தோம், இந்த கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, KRA வரைக்கும் அதுக்குள்ள இருக்கும். ஸோ இதுல நான் தெளிவா இருக்கணும். இந்த ஒரு KRA எடுத்தேன், ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி தாங்க. இந்த KRA நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு கம்பெனியோட KRA எடுத்துக்கிறேன். எனக்கு இது முடியுமா, எனக்கு இது முடியுமா, எனக்கு இது முடியுமா, எனக்கு இது முடியல, ஓகே இது எப்படி நான் டெவலப் பண்றது, இதுல எனக்கு பாதிதான் தெரியும், இன்னும் நான் எப்படி ஃபுல்லா கத்துக்கிறது. Can I match myself before I come out from the institution? The expectation of a student is being big today. நான் படிச்சு முடிச்ச உடனே மஹேந்திரா மாதிரி கம்பெனில போகணும், LNT மாதிரி கம்பெனில போகணும், ராணே மாதிரி கம்பெனில போகணும், போர்ஷேல போகணும், லம்பாகினில போகணும். லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தப்பே கிடையாது, ப்ளீஸ் கனவு காணுங்கள். பட் அதை அச்சீவ் பண்றதுக்கும் நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ன சொன்னேன், நௌக்கரியில KRS தெரிய வருது, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியாமையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இது. ரைட், இப்போ சிம்பிளி ஸ்பீக்கிங், இப்போ ஒரு கம்பெனியோட KRA வருது, இதுல நான் எந்த லெவலுக்கு இருக்கேன், என்னால இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியுமா, என்னால இந்த லெவலுக்கு மேட்ச் ஆகுதா, நான் எங்க மிஸ் பண்றேன், அது இன்னும் கொஞ்சம் போய் நான் கரெக்ட் பண்ணிக்க முடியுமா. அது நீங்க கேட் சென்டர் யூஸ் பண்ணுங்க, இல்ல உங்களுடைய ஸ்டாஃப்ஸை யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய என்ன சொல்றது சீனியர்ஸை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களை யூஸ் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே, கேன் வி மேட்ச் அவர் கேப்பபிலிட்டி டு தி இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன்? ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டியில தான் 93 பேர் தோத்து போறாங்க. 100 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க அப்படின்னா 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு 100 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்கன்னா வெறும் 7 பேர் தான் செலக்ட் பண்றாங்க. 93 பேருக்கு அங்க வேலை வாய்ப்பு இருந்தும் செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. Why? Because there is a great difference between the expectation and reality.
நான் ஏன் வேலைக்கு எடுக்கணும் சார்? நான் சூப்பரா படிச்சிருக்கேன், 99% மார்க் வச்சிருக்கேன். ரைட், நீங்க என்ன எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுவேன். எவ்வளவு சம்பளம் வேணும்? ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சார். 10,000? நோ சார், 30,000. ஓகே, இது தெரியுமா? இல்ல சார், நான் கத்துப்பேன். ரைட், ஸோ தெர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள். ஒன்னு கத்துப்பேன், நீங்க எனக்கு ஜாப் கொடுங்க நான் கத்துக்கிறேன், அது ஒண்ணு. ரெண்டு, எனக்கு தெரியும், கொஞ்சமாவது தெரியும், நான் உள்ள வந்துட்டேன்னா ஃபுல்லா கத்துப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது சொன்ன லெவல்ல இருந்தவங்களுக்கு உள்ள என்கேஜிங் இஸ் ஈஸி. ஏன்னா கம்பெனி நடத்துறது உங்களை மாதிரி ஆளுங்களை எடுத்து சொல்லி தந்து ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்கு இல்ல. அது நாங்க படிச்ச காலத்துல இருந்தது. கிராஜுவேட் எம்ப்ளாயி ட்ரைனிங், பெஞ்சு, அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி சான்ஸ் இல்லைன்னா டைம், எவ்ரி சிங்கிள் மினிட் இஸ் அ ப்ராஜெக்ட் டைம். டிலே எவ்ரி சிங்கிள் ஃபார் த கம்பெனி. ஏன்னா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது, பல கம்பெனி ஒரு கொட்டேஷனுக்கு வந்து நிற்பாங்க. நான் ஒரு ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணி 1 கோடி ரூபான்னு சொல்றேன், 90 லட்சம் ரூபான்னு இன்னொரு ஆர்டர் இருப்பாங்க. அதே வேலைக்கு 75 லட்சம் ரூபான்னு இன்னொரு ஆள் இருப்பாரு. ஸோ ஒரு கிளைண்டா 75 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அங்க சராசரி பிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அங்க போய் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னா மேட்டர் அவுட். ஸோ த ரோல் இஸ் கிரேட், த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி 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 required expectation from the industry. நம்மால சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய லெவல்ல இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இவ்வளவுதான் வேணும். நான் சொன்ன அந்த 4 பாயிண்டோட நிறுத்திக்கிறேன். ஒண்ணு, நான் படிக்கிற சப்ஜெக்ட ஒழுங்கா தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும், மார்க்குக்காக படிக்க கூடாது. ஆல்ரைட். 2, நான் சாஃப்ட்வேர் நாம்கேவாஸ் கத்துக்க கூடாது. நீங்க டெஃபினட்டா சாஃப்ட்வேர் கத்துப்பீங்க. ஏன் காலேஜஸ்லயே பாட்டுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறாங்க. அது ஆட்டோகேடா இருக்கலாம், மேட்லேபா இருக்கலாம், வேற ஏதாவது மிஷின் சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கலாம். இல்ல நீங்க காசு கொடுத்து இப்ப கேட் சென்டர் மாதிரி வெளியே சென்டர்லயே வந்து படிக்கலாம். ரைட், டோன்ட் ஜஸ்ட் ஸ்டடி தி சாஃப்ட்வேர் ஃபார் சர்டிபிகேட், யூ நீட் டு லேர்ன் ஹவு டு பிளே இன் தி சாஃப்ட்வேர். 3, இந்த இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்க. 4, உங்க ப்ராஜெக்டை நீங்களா பண்ணுங்க. அது தரக்கூடிய திமிரும் தில்லும் உங்களை வேற இடத்துல வேற மாதிரி சூப்பரா உட்கார வைக்கும். 5, know the expectation of the company, match your என்ன சொல்றது availability with the expectation. நல்லா இருந்தது, எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், தலகர்வம் வேண்டாம், ஹாப்பி, யூ வில் செட்டில் இன் அ குட் கம்பெனி. ஜாதகம் பாக்குற மாதிரி. மிஸ்ஸிங் இருந்ததா, நான் எப்படி என்ன குவிக்கா இதை தீர்த்துக்கலாம், எப்படி நான் அந்த மிஸ்ஸிங்கை மைனஸ் பண்ணிட்டு நான் மேல தெரிஞ்ச மாதிரி மேல போலாம். இந்த 5 நடந்ததுனாலே moment you get out from your engineering college, you will have an average of 2 to 3 opportunities in your hand. I repeat, you will have an average of 2 to 3 opportunities in your hand. எதுக்குள்ள போகணும்னு மட்டும் நீங்க டிசைட் பண்ணிக்கிட்டா போதும். decent opportunities. இது இல்லாத பட்சத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100 பேர் வேலைக்கு தேவைப்பட்டாலும் 100 200 பேர் இன்டர்வியூ பண்ணாலும் 7% தான் ரெக்ரூட் ஆகுறாங்க. 93% people are getting rejected. ரைட். ஸோ ஐ பிலீவ் ஒரு சைடு இண்டஸ்ட்ரினா என்ன, டிசைன்னா என்ன, டிசைன்ல என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு ராணே மாதிரி பெரிய கம்பெனில இருந்து மிஸ்டர் மோகன்ராஜ் வந்து பேசினாரு. 2, இன்ஜென்ரிக் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். ஐ கம் டு தி எண்ட் ஆஃப் மை செஷன். ரைட், 12ங்கிறது 12:05 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இஸ் ஃபார் டவுட் கிளாரிஃபிகேஷன். என்ன டவுட்டா இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்க அப்படின்னா இட் would be useful for you. With this, thank you very much for your patient listening. Over to you, madam. Thank you very much. Thank you so much, sir, for your thoughtful message. We have really spent a useful time with you, sir. Thank you so much. Yeah, now our time, dear participants, this is your time to get answers for your queries. Use your opportunity. யாருக்கெல்லாம் questions இருக்கோ just pick raise your hands option. உங்களை அன்மியூட் பண்ணிடுவோம், நீங்க உங்க questions கேட்கலாம். It's your time. Yeah, dear students, யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ please raise your hands. Yeah, Mr. Ashwin, please unmute him.
unmute Mr. Ashwin Perambalur. Mohana Krishnan. Yeah, one by one வந்துட்டு உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Yeah, proceed Ashwin. சார் இப்போ ஒரு CAD என்ஜினியர் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு CAD என்ஜினியர்ல 3D மாடலிங் அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ இப்போ நான் வந்து சாலிட் ஒர்க்ஸ் படிச்சிருக்கேன். என்னோட சாலிட் ஒர்க்ஸ் நாலேஜை வச்சு என்னால் கேட்டையாவும் பண்ண முடியுது. இப்போ நான் சாலிட் ஒர்க்ஸ் படிச்சதை வச்சு கேட்டையா பண்ணவங்களுக்கும் எப்படி வந்து இண்டஸ்ட்ரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க? To Ashwin questions, I would like to answer. So first, நீங்க SolidWorks படிச்சிருக்கீங்க. அதை வச்சு you can able to do some modeling in கேட்டையா. இது ரெண்டு வச்சு எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதான் உங்க கொஸ்டின்? ஆமா சார். அந்த நான் சாலிட் ஒர்க்ஸ் படிச்சிருக்கிறதுனால அந்த 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 இடத்துல நான் என்ன வந்து அதிகமா என்ஹான்ஸ் பண்ண வேண்டி இருக்கு? பாயிண்ட் டு யுவர் ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு CAD இன்ஜினியரா when you are trying to recruit, அவருக்கு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் நாலேஜில் how quick he can able to deliver the product. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என் கஸ்டமர் வந்து 1 மணிக்கு வந்து ஒரு டிசைன் சேஞ்ச் சொல்கிறாரு. டிசைன் சேஞ்ச் சொல்லிட்டு அதுக்கு அவருக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு 2 மணிக்கு டிசைன் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து 3D மாடலில் சென்ட் பண்ணுங்க, நான் பேக்கேஜ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, தேர் வி ஹேவ் எ டைம் பவுண்ட், 1 மணி நேரம். ஸோ நீங்கள் SolidWorks படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதில் இருக்க டூல்ஸோட நாலேஜ் இருக்குது. when you are trying to do the same work in கேட்டையா, you have certain lag. அந்த lag தான் வந்து what we are trying to judge you. பட் உங்களால் குவாலிட்டி அவுட்புட் தர முடியும், உங்களால் வந்து ஃபைனல் அவுட்கம் என்னால் கொடுக்க முடியும். பட் இந்த இடத்துல 2 சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டு டெலிவரி. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இஃப் யூ டேக் த இண்டஸ்ட்ரி, ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்தோம் அப்படின்னா, when we are trying to go for an interview or go for a job searching, அந்த மாதிரி டைமில் போகும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இந்த இண்டஸ்ட்ரி வில் நாட் ஹேவ். ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியோட கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அதை செக்ரிகேட் சொல்லணும் அப்படின்னா, OEM அவங்க தான் வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணி தரவர். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 இண்டஸ்ட்ரி, Tier 2 இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ OEMல எனக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்கும், கீழே வர எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் Tier 1 இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு லிமிடெட் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே Tier 2 போகும்போது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்படிங்கிற பவுண்ட் இருக்குது. பட் உங்கள் நாலேஜை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த செக்ரிகேஷன் தரீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து யூ வில் ஹாவ் அ ரைஸ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். Yeah, thank you, sir. Yeah, thank you, Ashwin, for your question. Yeah, next, please unmute Mohana Krishnan, sir. Mr. Mohana Krishnan. He has this question to ask. சார் ஒரு சின்ன இருந்தாங்க சார். இப்போ ஒரு பேசிக்கான ஒரு கார் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அதோட அவுட்டர் ஷெல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் தெரியும். பட் எனக்கு என்னால் சேசி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியலங்கிறப்ப இது எப்படி நான் சார்ட் அவுட் பண்றது? ஹலோ. யா, ஓகே. இல்லைங்க சார், இப்போ நான் சிம்பிள் தான். இப்போ ஒரு இதுக்கு ஒரு மாதிரி செக்மெண்ட் வருது. இப்போ நான் இன்டீரியருக்கு ஒரு தனி இது, பாடி கன்ஸ்ட்ரக்ஷனு, சேசி ஒன்று, எலக்ட்ரானிக்ஸ்னு தனித்தனியா வருது. இப்போ எனக்கு ஒன்று தான் தெரியும், ஆனால் சேசியை பொறுத்தவரை என்னால் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் தெரியுங்கிறப்ப, என்னால் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்கிறப்ப சேசியில இது இந்த ப்ராப்ளம் வருங்கிறப்ப நான் எப்படி சார்ட் அவுட் பண்றது?
சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும்? சாஃப்ட்வேர் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் வந்து கேட்டியா எக்ஸாம்பிள் நான் கேட்டியா எடுக்கிறேன் அப்படின்னா, நான் சேம் கேட்டியா டூல தான் வந்து ஃப்ரம் சைல்ட் பார்ட்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி சேசி டிசைன், பாடி டிசைன், பிடபிள்யூ ப்ளஸ் வந்து ஃபைனலாக வந்து எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். ஹவு வி ஹாவ் நாலேஜ் இன் ஈச் டூல். டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் ஜென்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பேட் அப்படின்னு ஆகிற ஆப்ஷன் இருக்கு. அந்த டூலில் நான் வந்து எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், அதே மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடிய டிசைனை நான் அந்த டூல் மூலயமா எப்படி நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன், நான் கான்செப்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மெத்தடாலஜி. அதே நீங்கள் சர்ஃபேஸ் நீங்கள் சொல்ல போனீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் நான் சர்ஃபேஸுங்கிற ஒரு டூலை அந்த டூலில் நான் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பேன். ஓகே, பாயிண்ட் டு ரிமெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியாங்கிறது ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜில் வி ஹேவ் மல்டிபிள் டூல்ஸ். எந்த டூலில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான். ஓகே, நீங்கள் சர்ஃபேஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, பட் உங்களால் இன்டீரியர் டிசைன் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் வந்து யூ நீட் டு ஹாவ் ப்ரொஃபிஷியன்சி இன் த டூல். அதுதான் அங்கே வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்க சார். சார் இப்போ எனக்கு இதுதான் தெரியும்னா கம்பெனி இதை பற்றி, ஐ மீன் எனக்கு எக்ஸ்டீரியர் மட்டும் தான் தெரியும், கம்பெனி இதை கன்சிடர் பண்ணுவாங்க கண்டிப்பா? கம்பெனி வந்து ஒரு எல்லா ஓவரால் எல்லாம் தெரியும் நினைப்பாங்களா, இல்லை எனக்கு இது தெரிஞ்சா இது ஓகே தான் கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டா? ஓகே, ஸோ பாயிண்ட் இப்போ நீங்கள் அதான் ஃபைனலாக வந்து சார் சொன்ன மாதிரி, நாய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்டீரியர் டிசைன் இண்டஸ்ட்ரி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா, இல்லை இன்டீரியர் டிசைன் அப்ரோச் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸை லேர்ன் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ. Yeah, thank you, sir. Yeah, thank you, Mohana Krishnan. Thank you for the question. So next, unmute Perambalur Tavapudalvan, sir. Tavapudalvan, please unmute him. Hello, sir. Can I hear? Yeah, yes. You can ask your queries. Sir, I have one doubt, sir. Time to deliver னு சொன்னீங்கல்ல. How to approach the industrial output to the deliver to the consumer, sir? இல்ல क्वेश्चन புரியல, மறுபடியும் தெளிவா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்களா சார், இந்த டைம் டு டெலிவர் எப்படி கொண்டு வரணும் அப்படி. அதுல வந்து அதோட நெகட்டிவிட்டி வந்து நம்மளோட என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒரு அப்ராட்ல இருந்தாலும் சரி, நம்மளோட வீக்னஸே டைம் டு டெலிவர்னு சொன்னீங்க. அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம எப்படி அவுட்புட்டா கொண்டு வரணும்? ஓகே, அது வந்து பேஸ்ட் அப்பான் த நாலேஜ். நீங்க டைம் டு டெலிவரி அப்படிங்கும்போது எப்படி நீங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்றீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு வந்து ப்ராப்ளம் ஒன்று தான், இந்த ப்ராப்ளம் நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறது. யூ ஹேவ் சபார்டினேட்ஸ் இன் யுவர் இண்டஸ்ட்ரி ஆர் யூ ஹேவ் யுவர் ஓன் கொலீக்ஸ் இன் யுவர் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்கை வந்து எப்படி யூஆர் ட்ரைங் டு ஸ்பிளிட், ஆர் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி யூஆர் ட்ரைங் டு ஸ்பிளிட் அண்ட் ஒர்க், அதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. But sir, how can I deliver 3D output to the attractive to the consumer industry, sir? 3D output to the புரியல எனக்கு நீங்க எப்படி கேக்குறீங்கன்ட்டு. அதாவது வந்து இப்ப நான் வந்து CAD, SolidWorks, CATIA 3 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு 3D மாடல்ல இருந்து கிரியேட் பண்ணி நான் அதை அவுட்புட்டா கொண்டு வந்தேன். ஓகே. பட் ஆனா இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட நம்ம வந்து பிலோடா இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நான் எப்படி சார் மேனேஜ் பண்றேன்? ஓகே, எனக்கு ஸ்டில் உங்க क्वेश्चन எனக்கு புரியல. நீங்க ஓகே, எனக்கு உங்க ஐ திங்க் with your permission எஸ் Mr. பெரம்பலூர் தவப்புதல்வன். அதாவதுங்க, நான் ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கேன், பட் என்னுடைய இண்டஸ்ட்ரி அது ஒத்துக்கல, அது எப்படி மறுபடியும் கன்சியூமருக்கு போகும் அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, உங்களுடைய இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க.
கன்சியூமர் போகும்னு சொல்ல சார். அதை வந்து கன்சியூமர் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணும், அதோட அவுட்புட் நான் என்ன பண்ணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் சார் அப்படின்னு கேட்டேன். அதாவதுமா ஒரு டீம், திஸ் இஸ் சம்திங் கால்டு டீம் இன் பிளேஸ். ஓகே, இப்ப நீங்க பண்ற டிசைனா இருந்தாலும் சரி, there is something somebody called project manager, லீடர், சீனியர் லீடர், ப்ராஜெக்ட் என்ன சொல்றது, அந்த ப்ராஜெக்டே வந்து நிறைய ஹைரார்கீஸ் அதை பிரேக் பண்ணிருப்பாங்க. ஈவன் தோ யூ டிசைன், நீ உங்களுடைய டிசைன் இமிடியேட்டா என்ன சொல்றது அப்படியே கண்ண மூடிட்டு வெளியே போயிடாது. there are different check points available at the industries. ஏன்னா உங்களுக்கு மேல கொஞ்சம் சீனியர் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, சீனியர் டிசைனர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ஃபைன் டியூனிங்க்கு they are willing. ஓகே, இப்ப நான் 100% வர வேண்டிய இடத்துல எனக்கு 95% தான் வருது, 5% அவுட்புட் நல்லா வரல அப்படிங்கிறது மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி, கிளையண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் தான் நீங்க வந்து பாக்குறது ஒரு ப்ராடக்ட் எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு. அவங்க பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். அது மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்ப்பாங்க, ஒரு கன்சியூமர் ஆஸ்பெக்ட்ல பார்ப்பாங்க. அவங்களே உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, இல்ல இது இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இது இப்படி பண்ணிட்டு வாங்கல. 99% அவங்க சொல்ற விதத்திலே உங்களால பண்ணிட முடியும். அப்படி இல்லங்கும் போது அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. But still the interviewer can analyze the model of output. How should I expect my knowledge to the output, sir? Interviewer can analyze the model of output. So should I expect my knowledge to the output? How can gain to improve our knowledge? It is all experience மா. அதாவது என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும், என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு அதை நான் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும், ஸ்பீடா ஓட்டுவேன்னு சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சாஃப்ட்வேர்ல இந்த சாஃப்ட்வேர் நான் தான் முன்னாடியே சொன்னேன், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிறது இல்லாம ஐ கேன் பிளே ஆன் சாஃப்ட்வேர். அந்த பிளே ஆன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அதுக்குள்ள அவ்வளோ ஊறணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பிகாஸ் ஒரு பைலட்டுக்கு அவர் எவ்வளவு மணி நேரம் பிளைன் ஓட்டுறாரோ அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைலட் ஆப்டிடியூட் பேச்சுலர் டெஸ்ட் எழுதி ஒருத்தர் பைலட்டா, கமர்ஷியல் பைலட்டா இல்லைன்னா ஒரு ஃபிளைங் பைலட்டா வரணும் அப்படின்னா he should have a minimum of 1200 to 1500 flying hours. Similarly, how many hours you spend effectively in the software will make your productivity perfect. Okay, so you need not worry. இப்போதைக்கு நம்ம டீப்பா உள்ள போய் ஒர்க் பண்ண பாருங்க, சின்ன சின்ன பிராக்டிஸ் எடுத்து பண்ணிட்டே இருங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ கொடுத்தா மட்டும்தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு இப்ப நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு கேட்டியா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, யூ டேக் அப் சம் ப்ராடக்ட் அண்ட் டிசைன், சிமுலேட். சின்னதா ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா that will make you strong. All right, no need to பட் ஆனா ஸ்டில் நான் அப்ராட் போயிட்டேன்னா கூட அங்க இருந்து ஒரு அட்மின் ஒர்க் கிடைச்சா கூட அங்க வந்து நம்மள எப்படி அட்ராக்ட் பண்ணுங்கிற ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கும்ல. there is ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ப்ராடக்ட் டு ப்ராடக்ட், பிராண்ட் டு பிராண்ட், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்போ ஒரு பஸ் ஓட்டுற மாதிரி தான். இப்போ நான் ஒரு பைக் ஓட்டுறேன், ஒரு நிமிஷம், நான் ஒரு பைக் ஓட்டுறேன், எனக்கு லைசன்ஸ் இருக்கு. சில பைக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படி கீழே போகும். சிலதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கீழே போய் செகண்ட் எல்லாம் மேலே ஏறி போகும். ஸ்டில் ஐ ஷுட் பி ஏபிள் டு டிரைவ். அந்த மாதிரி தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் டு ப்ராடக்ட், கம்பெனி டு கம்பெனி. இது நம்ம எப்படி ஒர்க் பண்ண தான் அது வரும், இல்லாம வராது. 100% ஃப்ளூவன்சியோட எஃபிஷியன்சியோட ஒருத்தர் கம்பெனிக்குள்ள போக முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு கம்பெனி கன்சியூமரா இல்லைன்னா ஒரு கம்பெனிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு, நம்மளும் மாத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். only thing what I need to know how to work in the software effectively. Yes, it will also help us. Okay, thank you. Thank you sir. Yeah, thank you Tavapudalvan. Yeah, next question, yeah, Raghuvaran M Karur. So please unmute him, sir. Raghuvaran M Karur. Yeah, Raghuvaran. Hello. So questions yaarukuppa? Good afternoon, sir. Hello. Yeah, good afternoon, Raghuvaran. Yeah, you can proceed your question. டிசைனிங் ஃபீல்டில் வேகன்சி ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாகவே கேட்டுட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட அதில் வந்து மினிமம் 1 year, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அது அங்கே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year வேணும், அந்த மாதிரி மோஸ்ட்லி கேட்குறாங்க சார். இப்போ வந்து அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ வந்து
டிசைனிங் ஃபீல்டில் வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு அதில் வந்து ஈஸியாக இப்போ வந்து வேகன்சி இருக்குங்க சார். ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டியில் மோஸ்ட்லி எல்லா பக்கம் வேகன்சி இருக்குங்கிறாங்க. அதில் நம்ம போயிட்டு இதுக்கு கன்வெர்ட் ஆகிறது பெட்டராக இருக்குமாங்க சார், இல்லை இதிலே ஜாப் சர்ச் பண்ணுறது பெட்டராக இருக்குமாங்க சார்? Yes, sir. I request Vijay sir to answer this question, sir. ஓகே, தேங்க்யூமா. Yeah, அதாவது okay, sir. கொஸ்டின் எப்படி வேணா யாருங்க? Hello, sir. Career, there are companies who are asking for experienced. இது ரெண்டு டைப்ல பார்க்கலாம். இப்போ நானே டு பி வெரி frank, நானே வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு தான் நான் போடுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் a risk. I repeat, I don't want to take a risk. ஃப்ரெஷரா ஒருத்தர் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுவேன். ஃப்ரெஷரா ஒருத்தர் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை உட்காந்து நான் ஃபுல்லா கொஞ்சம் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேணும்னு போடுறேன். பட் நல்ல ப்ரொஃபைல், ஃப்ரெஷரா நல்ல ப்ரொஃபைல் வந்ததுன்னா ஆஸ் அ கம்பெனி ஐ ஆம் ரெடி டு காம்ப்ரமைஸ். ஓகே, பிகமிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு டு ஃப்ரெஷர் ஆல்சோ. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்னைக்கு இந்த கண்ட்ரியில ஒரு லெவலுக்கு மேல கெயின் பண்றது கஷ்டம். எல்லாருக்குமே அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. கிடைக்கிறதுக்கு இருக்கு, கிடைக்கிறவங்க இருக்காங்க, எல்லாருக்குமே அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு உங்களால் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? ஓகே, ஓகேங்க சார். ஓகே, இப்போ இது ஒரு டைப். ரெண்டாவது, நான் ப்ரொடக்ஷன்ல போகலாமா? அதுவும் பாசிபிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறேன். ஓகே, நான் வந்து ஒரு கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் 1 கோடு 2 கோடு 3 கோடு ரைட்டர், அதுக்கப்புறமா எஸ்ஐயா மாறலாமா, இல்ல டைரக்டா போய் எஸ்ஐயா ஆக்கலாமா? ஏன்னா டைரக்டா எஸ்ஐயா எடுத்துப்பாங்களா அப்படின்னு நான் இந்த கொஸ்டினை திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன்னு வைங்களேன். என்ன ஆன்சரா இருக்கும் உங்க சைடு? டைரக்டா ஒரு எஸ்ஐயா போய் உட்கார முடியுமா? போலாங்க சார், போலாங்க சார். பட் ஆனால் அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னா அது மாதிரி டைரக்டா போகலாமா? அதே மாதிரிதான் அந்த எக்ஸ்பெக்ட் there are companies who hire designers right from the fresher itself, not everybody. ஓகே, டிசைனரா நம்மளால ஃப்ரெஷ்ஷாவே போய் உட்கார முடியும். அங்க அந்த லெவலுக்கு நம்ம கிட்ட கேப்பபிலிட்டி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா உள்ள போகலாம். நோ டவுட் அபவுட் இட். ஐ ரிப்பீட், எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டாலும் அந்த அளவுக்கு உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, நம்மளால மேனேஜ் முடிஞ்சதுன்னா இட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட் அவர் கெரியர் itself as a designer. There are not every company. There are companies who strictly believe இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், இல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து சூப்பர்வைசர்ல இருந்து அப்படியே ஏறி தான் வரணும். சில companies are there still. Decent number of companies are available where they say even if it is a fresher, if they are really really good, we can make him as a designer. பல டைப்ல நீங்க ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? Yeah, Raghuvaran. Yeah, okay. Thank you, Raghuvaran. Thank you, sir. Yeah, next question goes to Abdul Rahman. So please unmute Mr. Sir. Abdul. சார் குட் மார்னிங் சார். என் பேர் அப்துல் ரஹ்மான் சார். நான் பெரம்பலூர். நான் வந்து ஆட்டோகேடு சாலிட்வொர்க்ஸ் கிரியோ படிச்சிருக்கேன் சார். இப்போ நான் வந்து ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு இந்த டிசைன் ஓரியன்டா நான் ஒரு கம்பெனிக்கு போய் கத்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்டர்ன்ஷிப் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா நிறைய இதில் நான் பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி பிஇல ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் அப்ரன்டிஸாக தான் வரணும்னு போட்டுருந்துச்சு சார். நிறைய இதில் நான் தேடி பார்க்கும்போது அதே இல்லை. நான் ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் பார்க்கலான்னு பார்த்தா அப்படி எதுவும் கிடைக்கல சார். எனக்கு டிசைன் தெரியும், என்னால் போட முடியும், என்னால் ஒரு 3D மாடலிங் போட முடியும், அது வரைக்கும் என்னால் போட முடியும். ஆனால் கம்பெனி ஓரியன்டாக எனக்கு கொஞ்சம் இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணணும் சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கம்பெனி எது நான் தேடி பார்த்தாலும் எனக்கு எப்படி வருதுன்னா, நீங்கள் ஒரு வருஷம் படித்து முடிச்சோடனே அப்ரன்டிஸா அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா காசு கொடுத்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுற மாதிரி வருது. அந்த மாதிரி தான் சார் வருது. இப்போ நான் ஃபைனல் படிச்சுட்டேன், இப்போ இந்த சாஃப்ட்வேர்லாம் தெரியும், எனக்கு டிசைனும் போட தெரியும். ஆனால் கம்பெனி லெவலுக்கு நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும் சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம்? Yeah, I will answer this question. மிஸ்டர் அப்துல் ரஹ்மான், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சில கம்பெனிஸ் வந்து தே வில் சைன் சம் MOUs வித் காலேஜ் டேர்ம்ஸில்.
இப்போ இஃப் யூ டேக் ராணே, நீங்கள் கேட்குற மாதிரி அதே இன்டர்ன்ஷிப்ஸு, வி ஆர் டேக்கிங் இன்டர்ன்ஷிப் பர்சன்ஸ் ஃப்ரம் 3 காலேஜஸ். எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, வெள்ளூர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஐடி காலேஜஸ்லேருந்து வி ஆர் டேக்கிங் இன்டர்ன்ஷிப்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள், பட் ஆஸ் எ ஃப்ரெஷர் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வரணும் அப்படின்னா there should be some linkages between the industry and to your college. இல்லை ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து இஃப் யூ நீங்களும் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இஃப் யூ டேக் சம் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா த கம்பெனி அண்டு காலேஜஸ் ஹேவ் த MOUs. ஸோ அப்படி தான் வந்து அப்ரோச்சிங் டெக்னாலஜி வரும். ஓகே, இல்ல சார், இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல, எதுவும் இந்த மாதிரி லிங்கேஜ் எதுவும் இல்லைன்னா என்ன சார் பண்றது? பெட்டர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் எங்கே கிடைக்குமோ அங்கே போகலாம். ஸோ போயிட்டு 1 இயர் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எந்தெந்த ஃபீல்டில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிவிட்டு வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், டிகிரி முடிக்கிறது முன்னாடி இப்போ ஜாப் போகிறோம், அதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் கெயின் நல்லா இருக்கும், யூஸாக இருக்கும். அதுக்கு தான் சார் கேட்குறேன். டிகிரி முடிச்சோடனே 1 இயர் போவோம் சார், அது போகலன்னு சொல்ல, 1 இயர் அப்ரெண்டிஸாக போவோம், ஒரு கம்பெனிக்கு போவோம். இப்போ கொஞ்சம் இன்னும் கெயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த டிசைன் ஓரியன்டாக ஒரு கம்பெனிக்கு போனால் என்ன செய்யலாம், அந்த மாதிரி அதுக்கு தான் சார் கேட்குறேன். கரெக்ட்பா, அதான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு சொல்ல வரேன். சரி சரி. இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ மாருதி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லிங்கேஜஸ் வித் ஐஐடி. ஐஐடிலேருந்து இன்டர்ன்ஷிப் வருவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் Tier 1 இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ரீஜனல் யூனிவர்சிட்டிஸோட தே ஹேவ் MOUs. எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி, SRM, VIT, அந்த மாதிரி Tier 1 இண்டஸ்ட்ரீஸ் தே ஹேவ். Tier 2, Tier 3 நீங்கள் போகும்போது தே ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லலை, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். Yeah, thank you, sir. Yeah, thank you, participant. Thank you for your question. Yeah, next is questions move on to Padal Riaz. So please unmute Padal Riaz. Yeah, Padal Riaz, you can ask your queries. So please unmute him. Sir. Yeah, proceed. Sir, sir, I am Padal Riaz, sir. Sir, டிசைனிங் ஃபீல்டில் வந்து இப்போ ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நாலேஜ் என்னென்ன சார் தேவை? ஓகே, டிசைனிங் ஃபீல்டில் ஒரு ப்ராடக்ட்டை நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன நாலேஜ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஆஃப் த ஃபண்டமெண்டல்ஸில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். நான் அந்த ரெக்யர்மெண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பொருள் கீழே விழுந்தால் உடையக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இஃப் யூ டேக் ஸ்டீரிங் காலம் இட் செல்ஃப், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இவ்வளோ டார்க்கு நான் கொடுத்தா எனக்கு வந்து உடையக்கூடாது, இவ்வளோ டார்க்கில் அது வந்து சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பெக்கை யூ நீட் டு ப்ரூவ். அதுக்கு உங்கள் பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், மெஷினோட மெக்கானிக்ஸ் இருக்கட்டும், யூ நீட் டு அப்ளை. அந்த ஸ்கில் வேணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் யூ வில் கோ ஃபார் டிசைனிங் த ப்ராடக்ட். ஸோ வந்து என்னன்னா வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என்கிட்ட ஒரு ராட் இருக்கு, அந்த கஸ்டமர் வந்து எனக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ராடை நான் வந்து ஒரு 600 நியூட்டன் மீட்டர் தரேன், அப்போ வந்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேஷன், தியரி பேஸ்ட். தியரியில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 600 நியூட்டன் மீட்டர் தாங்கிறதுக்கு நான் வந்து என்ன டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தியரியாக நான் கேல்குலேட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் யூ நீட் டு ஹேவ் டெக்னிக்கல் நாலேஜ். செகண்டு, ஓகே எனக்கு வந்து இந்த டயாவில் நான் வந்து ஷாஃப்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிசைனிங் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ டிசைனிங்கில் வரும்போது யூ வில் ஹேவ் சம் கன்ஸ்டைன்ஸ். என்னன்னா வந்து எனக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து எனக்கு வந்து ஹோல்ஸ் வேணும், ஒரு சில இடத்துல வந்து
எனக்கு வந்து ஸ்லாட்ஸ் வேணும், இதெல்லாம் வச்சு எனக்கு அந்த ஷாஃப்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் கன்ஸ்ட்ரெயின் வரும்போது யூ வில் கோ ஃபார் டிசைனிங் சாஃப்ட்வேர். தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேசிக் கால்குலேஷனையும் நம்ம டிசைனிங்ல பண்ண மாடலையும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலானதாக கொண்டு வரது பார்த்தீங்கன்னா சிமுலேஷன். ஏன்னா பேசிக் கால்குலேஷன்ல நான் ஹோல் இருந்தா அந்த இடத்துல பஞ்ச் இந்த இடத்துல செரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது நான் வந்து அதை தியரியானால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் தியரியானால் கொடுக்க முடியும். ஐ வில் கோ ஃபார் சிமுலேஷன். சிமுலேஷன் நாலேஜ் எதுக்கு அப்படின்னா இதுக்கு ஆக்சுவல் இன்புட் நான் கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ரீஜன்ஸ் வருது, எந்த இடத்துல வந்து கிராக் இனிஷியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட் ஐ வில் கோ ஃபார் டிராயிங் ரிலீஸ் ப்ரோட்டோ சாம்பிள் டெவலப்மெண்ட். இதுதான் டிசைன் ஃபேஸ். இதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல், செகண்ட் டிசைன் நாலேஜ், தேர்டு அனலிட்டிக்கல் நாலேஜ், ஃபோர்த்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரபிளா இருக்கணும். நம்ம கேட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய டூல்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு யூட்டிலைஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு பொம்மை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அழகான பொம்மையை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்காது. ஸோ பண்ணுற டிசைன் இட் ஷுட் பி மேனுஃபேக்சரபிள் பார்ட். அதுக்கு மேனுஃபேக்சரிங் நாலேஜும் ஒரு டிசைனருக்கு தேவை. ஓகே சார். சார் இது சாஃப்ட்வேர்ஸ் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ ஆட்டோகேட் இது மட்டும் பண்ணா போதுமா, இல்லை அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்லாம் பண்ணலாம்? ஓகே, அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட ஆன்சர் வந்து எஸ். ஏன் அப்படின்னா ஆட்டோகேட் அப்படிங்கிறது ஒரு 1970s 2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆட்டோகேட் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட் அவர் டிராயிங்ஸ் இன் மேனுவல் ப்ராசஸ். ஸ்கெட்சில் பண்ணுவோம், போட்டு பென்சிலில் எழுதுவோம். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ஆட்டோகேட்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ல அந்த டிராயிங்கை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமேட்டு அட்வான்ஸ் லெவல் தான் இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். கம்ப்யூட்டர் எய்டட்ல நான் வந்து அதை 3D மாடலா கன்வெர்ட் பண்றேன். 3D மாடல் அப்போ எனக்கு இந்த நாலேஜ் கரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு இந்த கேட் நாலேஜ் எனக்கு தேவை. ஆட்டோ கேடை மட்டும் நான் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு யூட்டிலைஸ் ஆகும், யூஸ்ஃபுல். அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் பண்ணோம்னா என்னென்ன சார் பண்ணலாம் பெஸ்ட்? அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம கையில பேக்கேஜஸ் நிறைய இருக்குல்ல, அதான் சொல்றேன். இண்டஸ்ட்ரி பேஸ்டு தான். கேட்டே இருக்கு, சால்டோக்ஸ் இருக்கு, கிரியோ இருக்கு, என்எக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, எல்லாமே பண்ணலாம். என்னை கேட்டா வந்து ஒரு சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுல ப்ரொஃபஷனலா இருங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். Yeah, thank you, sir. Yeah, thank you, participant. Padal Riaz, thank you. So next and final question queries to Mr. Balakrishnan. So please unmute Mr. Balakrishnan, sir. Sir? Yeah, Balakrishnan, yeah, proceed your queries. சார் இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு வேற என்ன சார் பண்றதா இருக்கேன் சார், அது என்ன பண்ணலாம் சார்? ஜாப்புக்கு தான் சார் போலான்னு இருக்கேன். வேகன்சி எதுல சார் அதிகமா இருக்கும்? Yeah, Vijay sir, you can proceed, sir. Yes. Okay, ma. Yeah, Balakrishnan, ask your question. சார் இப்போ டிப்ளமோ படிச்சிட்டு இருக்கேன் சார், அதை முடிச்சிடும் சார். 1 year தான் சார் இருக்கு. அது முடிச்சோன்னா வேகன்சி அடுத்த நெக்ஸ்ட் ஜாப்புக்கு போலாம் தான் சார் இருக்கேன். சரிம்மா. அது என்ன ஜாப் சார் நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் இப்போதைக்கு? டிப்ளமோ என்ன மெக்கானிக்கல் தானே முடிக்கிறீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன்ல போலாமா, இல்ல மேனுஃபேக்சரிங் அசிஸ்டன்ட் மாதிரி போலாமா, அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கு சேலரி பொறுத்து இருக்குல்ல சார்? ஒவ்வொரு இதுக்கு சேலரியை பொறுத்து இருக்குங்களே சார். டிசைனிங்னா அதுக்கு வேற, மேனுஃபேக்சரிங்னா அதுக்கு வேற. ஆமா, டெஃபினட்டா இருக்குமா. ஆமாங்க சார், அதுக்கு சார் என்னன்னு கேக்குறேன் சார். சேலரிங்கிறது நம்ம இந்த டெசிக்னேஷனை பொறுத்து இல்ல, பலருக்கும் இந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. டிசைனிங் போனா அதிக சம்பளம் கிடைக்கும், இல்ல சர்வீஸ் போனா அதிக சம்பளம் கிடைக்கும். சம்பளம் என்பது அல்ல, நம் திறமைக்கு அந்த வேலை அவங்க எம்ப்ளாயி நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கிறது தான் ஃபர்ஸ்ட். பீயிங் எ ஃப்ரெஷர்,
ஸோ நீங்க இந்த ப்ரொஃபிஷியன்சி ஏர்ன் பண்ண உங்களுடைய வேல்யூ நீங்க கூட்டுறதுனால தான் உங்களுக்கு அந்த சம்பளம் கூடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்ன வேல்யூ, எந்த கம்பெனில வந்து அதிக சம்பளம் கிடைக்கும் அங்க போகலாம் அப்படின்னு பாக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான அணுகுமுறை பாலகிருஷ்ணன். ஸோ நமக்கு முதல்ல என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்? இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் மெஷினரி கம்பெனி சொல்றீங்களா சார், ஹோண்டா கம்பெனி இது மாதிரி கம்பெனி, அதுல வேகன்சிலாம் இருக்குமா சார்? டெஃபினட்டாமா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு, அதாவது 3 இயர் எஜுகேஷன் முடிச்சவங்களுக்கும் வேகன்சிஸ் நிறைய இருக்கு. டிசைனிங்ல கொஞ்சம் குறைவா இருக்கும் இந்த டாப் கம்பெனிஸ்ல. ஏன்னா அவங்க சர்வீஸ் லெவல்லையோ ப்ரொடக்ஷன்லயோ மாஸ் கண்ட்ரோல்லையோ அந்த மாதிரி குவாலிட்டி செக்லயோ அந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு டாப் கம்பெனிஸ்லயும் வேலை இருக்கு, அதுல டவுட்டே இல்லை. ரைட்? இன்னைக்கு வந்து பல காலேஜஸே உங்களுக்கு செல்ஃபா கம்பெனிஸ் ஹையர் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் மூலமாகவோ இல்லை நம்ம சென்டர்ஸ் மூலமாகவோ வந்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுல உங்களுக்கு எது கரெக்டா செட் ஆகுமோ அங்க போய் உட்காருங்க. ஸ்டார்டிங் சேலரிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தான், இல்லை நான் சொல்லலை. எனக்கு எங்க அதிகமா சேலரி கிடைக்கும் நான் அங்க போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த சேலரிக்கான என்ன சொல்றது ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? உங்க கொஸ்டின் முடிச்சா டிப்ளமோ முடிச்சா வேலை கிடைக்குமா? டெஃபினட்டா வேலை கிடைக்கும். டாப் கம்பெனிஸ்ல வேலை கிடைக்குமா? டாப் கம்பெனிஸும் ரெக்ரூட் பண்றாங்க. எந்த இதுல அதிகமா வேலை கிடைக்கும் என்ன அப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது அதிகமா விருப்பம் அதிகமா இருக்கோ அந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணி போறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? Yeah, thank you, sir. Yeah, thank you, Balakrishnan, for your question. Yeah, finally, thank you, participants, to make this program more interactive. So, we are coming to the wind up the session. So, I call upon Ms. Vaishnavi, Program Coordinator, CAT Center Karur, to deliver her word of thanks. Good afternoon, guys. It's my pleasure to deliver my vote of thanks. I really thankful to everyone, especially my heartfelt thanks to our chief guest, Mr. R. Mohan Raj sir. Thank you, sir. My grateful thanks to our chief guest, Mr. Vijay M. Nair sir. Thank you, sir. Special thanks to our pillar of the program, Mr. Sudarshan sir, and sincere thanks to Mr. Praveen Kumar sir, Rajavel sir, and our CAT Center team, Karur and Perambalur. And my special thanks to our college management, principal, HODs, faculties of both Karur and Perambalur. Thanks for your support to complete this session successfully. And finally, without you, nothing is possible. Thank you, dear students, participants, and professionals. Thank you so much for your presence and maintaining the silence throughout the program. Once again, thank you all. Have a good day. Students, you can leave the sessions now. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா கன்சர்ன் சென்டருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். Thank you. So thank you everyone. Thank you. All the best for all of you. Thank you, sir. Yeah, students, you can leave the session.